வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிப்பு. தேர்தல் வாக்குச்சாவடி மைய பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று முதற்கட்ட பயிற்சி. சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி இந்தியா தென்கொரியா போட்டி சமனில் முடிவடைந்தது. விரிவான செய்திகள். நாட்டில் ஊழல், பசி, கல்வி அறிவின்மை, ஏழ்மை, ஜாதி பாகுபாடு, நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள் இடையிலான வேறுபாடு ஆகியவற்றை களைந்து புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று தில்லி பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் எந்தவொரு செயலை கவனத்துடனும் எதிர்வினைகளை கருத்தில் கொண்டும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய இந்தியாவின் கட்டமைப்பில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்ட அவர், சமய ஒற்றுமை, அமைதி மற்றும் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியவற்றை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மொசாம்பிக் நாட்டில் புயலினால் பாதிக்கப்பட்டு சிக்கித் தவித்த 192 பேரை இந்திய கடற்படை மீட்டுள்ளது. புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு புயலால் பாதிக்கப்பட்ட 1381 பேருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. இடானி எனும் புயலினால் தென்னாப்பிரிக்காவின் அருகே கிழக்கு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மொசாம்பிக், ஜிம்பாப்வே, மலாவி ஆகிய நாடுகளில் 134 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயலினால் பாதிக்கப்பட்ட மொசாம்பிக் அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியா சார்பில் 3 கடற்படை கப்பல்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய ஹெலிகாப்டர் மூலம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜிம்பாப்வே, மலாவி நாடுகளுக்கும் இந்தியாவின் சார்பில் உதவிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலக காசநோய் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோய் கிருமிகளை கண்டுபிடித்த ராபர்ட் காக் நினைவு தினத்தையொட்டி ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு உலக காசநோய் ஒழிப்பு தினம் இதுவே தருணம் என்ற மையக்கருத்துடன் கடைபிடிக்கப்படுவதாகவும், வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த கருத்து அமைந்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுக்கு 5 வருடங்களுக்கு முன்னதாகவே காசநோயை ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும், அதனை நோக்கிய பயணத்தில் இந்நோயை ஊக்கத்துடன் ஒழிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் அந்த செய்தியில் கூறியுள்ளார். இந்த நோய் ஒழிப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் நாட்டின் காசநோய் இல்லாத சூழலை உருவாக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 இந்து சிறுமிகள் கடத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து அறிக்கை அளிக்குமாறு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரை வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஹோலி பண்டிகையொட்டி தார்கி நகரில் 2 சிறுமிகளை கடத்திய சிலர் அவர்களை மதமாற்றம் செய்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு அங்குள்ள இந்திய தூதரை ட்விட்டர் செய்தியில் சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி சிறுமிகளை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், சிந்து மாகாண முதலமைச்சர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு இம்ரான்கான் வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சிந்து மற்றும் பஞ்சாப் மாகாண அரசுகள் கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் இம்ரான்கான் உத்தரவிட்டிருப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதிகளுக்கான முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். 26ஆம் தேதி மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கடைசி நாளில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 18ஆம் தேதிக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் நிறைவடையும். மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான 26 லட்சம் அழியாத மைப்புட்டிகளை தேர்தல் ஆணையம் வாங்க உள்ளது. 33 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்களை ஆணையம் வழங்கியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது வாங்கியதை விட இந்த முறை 4.5 லட்சம் புட்டிகள் அதிகமாக வாங்கப்படுகிறது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறுகிறது. 7வது இறுதிக்கட்ட தேர்தல் மே மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், தமிழக அரசின் நடவடிக்கைகளால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று கூறினார். இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் தேர்தல் என்பதை உணர்ந்து மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இலவச பாடப்புத்தகங்கள், மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்த அவர், 20,000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் தைவான் நாட்டு உதவியுடன் காலனி தொழிற்சாலை கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 9 தொகுதிகளில் 8 வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்ட 10 வேட்பாளர்களை கொண்ட 9வது பட்டியலில் கார்த்தி சிதம்பரம் பெயர் இடம்பெற்றிருந்தது. பீகார் மாநிலம் கத்தியார் தொகுதியில் முன்னாள் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் தாரிக் அன்வரும், பெங்களூரு தெற்கு தொகுதியில் PK ஹரிபிரசாதும் போட்டியிடுகின்றனர். இதுவரை காங்கிரஸ் கட்சி 227 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று காலை தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் திருநாவுக்கரசர், செல்லக்குமார், வசந்தகுமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத், ஜோதிமணி ஆகியோர் திமுக தலைவர் MK ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடையே பேசிய மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழகம் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். மொடக்குறிச்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னதாக மதிமுகவுக்கு முந்தைய சின்னம் ஒதுக்கப்படாத நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுமாறு தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அடிப்படை கட்டுமான வசதிகள், மெட்ரோ ரயில் திட்டம், உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம் ஆகியவை கோவையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கயிறு வாரிய தலைவரும் கோவை மக்களவைத் தொகுதி BJP வேட்பாளருமான CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், அஇஅதிமுக கூட்டணி மக்கள் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக உள்ளது என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வே இல்லாத நிலையை மத்திய மாநில அரசுகள் பராமரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார்.
பிரதமரே முடிவு எடுக்க முடியாத விஷயங்களை திமுக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது என்று அவர் கூறினார். விலைவாசி உயர்வே இல்லாத 5 ஆண்டு காலத்தை மத்திய மாநில அரசுகள் தந்திருக்கின்றன. மேட்டூர் அணை தூர்வாரப்பட்டது இந்த மாநில அரசால் தான். மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்துகின்ற மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இணைந்து ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தலையொட்டி அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அம்சங்களை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளிடம் தேமுதிக வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் வரும் 27ஆம் தேதி முதல் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து தொகுதிகளிலும் தாம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் அரசியலில் பெருமளவில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் தம்மையும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி தொகுதியில் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் ரயில்வேக்கான வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்று கூறினார். புதுச்சேரியில் வெற்றி பெறும் கட்சிதான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் நடத்தும் பணியாளர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி இன்று தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டது. தேர்தல் வாக்குச்சாவடி மையத்தில் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் மற்றும் அரசு சார்ந்த ஊழியர்கள் ஆகிய 24,000 பேருக்கு முதல்கட்ட பயிற்சி இன்று வழங்கப்பட்டது. இதை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரகாஷ் 4 கட்டமாக இந்த பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மொத்தம் 3,800 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன என்றும் 10,796 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 5,298 கட்டுப்பாட்டு கருவிகள், 6,648 விவிபேட் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் 333 மையங்கள் பதற்றமானவை என்றும் 337 மிகவும் பதற்றமானவை என்றும் கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். 3,757 வாக்குச்சாவடிகள் மற்றும் 72 துணை வாக்குச்சாவடிகள், மொத்தமா இத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது. இந்த வாக்குச்சாவடிகள்ல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியினுடைய தலைமை அலுவலர் பிரிசைடிங் ஆபீசர்னு சொல்லுவாங்க. கோவை பொள்ளாச்சி மக்களவைத் தேர்தலையொட்டி கூடுதலாக 15% வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 10% கூடுதல் தேர்தல் அலுவலர்களும் தேர்தல் பணிக்கென உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோவையில் தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சாவடி பணியில் 13,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கான முதற்கட்ட பேச்சு இன்று வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதுவரை பறக்கும் படையினரால் 1,50 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 2ஆம் கட்டமாக 30ஆம் தேதி வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலையொட்டி நாமக்கல் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும்
விவிபேட் இயந்திரம் ஆகியவற்றை இணைப்பது குறித்து சார் ஆட்சியர் கிராந்தி குமார்பதி விளக்கம் அளித்தார். பணியாற்றும் கிராம உதவியாளர்கள் நீலகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் அரசு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இன்னோசென்ட் திவ்யா கூறியுள்ளார். உதகமண்டலம் ரெக்ஸ் பள்ளியில் இன்று நடைபெற்ற பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அப்போது தேர்தல் தொடர்பாக எந்தவித பிரச்சினை வந்தாலும் உடனுக்குடன் தொடர்புடைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். தேர்தல் பணிக்காக 2700 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக இதுவரை 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவறாமல் வாக்களிப்பேன் என்பதை உறுதி செய்யும் வகையில் மிஸ்டு கால் கொடுங்க என்ற தலைப்பில் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவள்ளூரில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். மிஸ்டு கால் கொடுங்க, உறுதிமொழி எடுங்க என்னும் விதத்தில் வாக்களிப்பின் அவசியத்தை வலியுறுத்திய இந்த உறுதிமொழியை ஆட்சியர் தலைமையில் வாக்குச்சாவடி ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டனர். தருமபுரி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் எஸ். மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரி மற்றும் அதியமான் கோட்டை பகுதிகளில் வாக்குச்சாவடி முதன்மை அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரில் சென்று அவர் பார்வையிட்டார். அப்போது வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் எந்திரத்துடன் இணைப்பது குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தார். பேரவை இடைத்தேர்தலோடு லோக்சபாவிற்கான பொதுத் தேர்தலும் அறிவிக்கப்பட்டு அதற்கேற்ற முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையிலே விவிபேட் என்கிற இயந்திரம் குறித்து போலிங் ஆபீசர், பிரிசைடிங் ஆபீசர்ஸுக்கு தெளிவாக பயிற்சி தர வேண்டும் என்கிற காரணத்தினால் ஒவ்வொரு 20 பிரிசைடிங் ஆபீசருக்கும் 2 மாஸ்டர் ட்ரெய்னர் என்கிற அடிப்படையிலே தனித்தனியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 1475 வாக்குச்சாவடிகளிலும் தலைமை வாக்குச்சாவடி அலுவலர்களாக பயன்படுத்தப்பட உள்ள பிரிசைடிங் ஆபீசருக்கு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான மே மாதம் 19ஆம் தேதிக்கு பின்னரே கருத்துக் கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று ஊடக நிறுவனங்களை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஊடக நிறுவனங்களின் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களிலும் கருத்துக் கணிப்புகள் தொடர்பான அறிவுறுத்தலை முதல் முறையாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தொலைக்காட்சி, வானொலி, கேபிள் நிறுவனங்கள் போன்ற ஊடகங்கள் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னரே விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும், வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் இருக்கும் நிலையில் எந்தவொரு விளம்பரங்களையும் சமூக வலைதளங்கள் கூட வெளியிடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கை வெளியிட்ட பின்னர் செய்தி நிறுவனங்களின் ஒளிபரப்புகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டின் மூத்த குடிமக்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு பொதுநலம் பெற்றோர்கள் சட்டம் 2007 என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார். விழாவில் இச்சங்கத்தின் 10 ஆண்டு நினைவு மலரை வெளியிட்ட ஆளுநர் இத்துறையில் சிறப்பாக பணியாற்றிய மூத்த குடிமக்களை கௌரவித்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE வரும் கல்வி ஆண்டிலிருந்து செயற்கை நுண்ணறிவு, மழலையர் நலன், யோகா பாடங்களை 9ஆம் வகுப்பில் விருப்ப பாடங்களாக சேர்க்க முடிவு செய்துள்ளது. உடல் நலம் மற்றும் மனவளக்கலையில் அதிக வேலைவாய்ப்பு உருவாகி வருவதை கருத்தில் கொண்டு குழந்தைகளின் கல்வி பருவத்திலேயே யோகா பாடத்திட்டத்தை சேர்த்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் நெடுந்தீவு இந்திய கடல் எல்லை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளனர்.
நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சென்றனர். அவர்களிடமிருந்த 2 படகுகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகளையும் அவர்கள் பறிமுதல் செய்தனர். தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் உடல்நிலை நலிவடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறுநீர் கோளாறினால் அவதிப்பட்டு வந்த அவரை நேற்று அவரது குடும்பத்தினர் சந்தித்தனர். இதுகுறித்து அவரது மகள் மரியம் நவாஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் நவாஸ் ஷெரீஃபின் சிறுநீர் கோளாறு 3வது கட்டத்தை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டார். இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவரது நிலைமை குறித்து அவ்வப்போது அவருக்கு தகவல்கள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 69 வயதான நவாஸ் ஷெரீப் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக கடந்த டிசம்பர் மாதம் முதல் லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தாய்லாந்து நாட்டில் கடந்த 2014ஆம் ஆண்டு ராணுவ புரட்சி ஏற்பட்ட பின்னர் முதன்முறையாக இன்று நடைபெறும் பொதுத் தேர்தலில் மக்கள் இன்று வாக்களித்தனர். ராணுவ தளபதியும் பிரதமருமான பிரயுத் சான் ஓச்சா அதிகாரத்தை தக்கவைக்கும் நோக்கில் போட்டியிடுகிறார். மற்ற அரசியல் கட்சிகள் அவருடன் கூட்டணி சேராமல் தனித்து போட்டியிடுகின்றன. மொத்தம் 5 கோடிக்கு மேற்பட்டோர் இந்த தேர்தலில் வாக்களித்து வந்துள்ளனர். 2015ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவதாக கூறியிருந்த தாய்லாந்து ராணுவ அரசு பின்னர் அதை பலமுறை ஒத்திவைத்தது. நார்வே கடல் பகுதியில் என்ஜின் பழுது காரணமாக நடுக்கடலில் தவித்த 1300 பயணிகள் அவசரகால விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். மோசமான வானிலை மற்றும் என்ஜின் பழுதடைந்ததால் அந்த கப்பல் தெற்கு நார்வே கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் பயணித்த பயணிகள் ஹெலிகாப்டர்கள் மூலம் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதாகவும் நார்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். நடுக்கடலில் தத்தளித்த அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெற்று வரும் சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெற்ற இந்தியா தென்கொரியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இப்போ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. 1 கோல் போட்டு இந்தியா முன்னிலையில் இருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் கொரியா 1 கோல் போட்டு ஆட்டத்தை சமன் செய்தது. இந்தியா தனது அடுத்த ஆட்டத்தில் நாளை மறுநாள் மலேசியாவையும் புதன்கிழமை கனடாவையும் வெள்ளிக்கிழமை போலந்தையும் எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்ததை அடுத்து முதலில் ஆடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் டேவிட் வார்னர் 85 ரன் எடுத்தார். இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 2 பந்து எஞ்சியிருந்த நிலையில் 4 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மும்பையில் தற்போது நடைபெறும் போட்டியில் மும்பை தில்லி அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்துள்ளது. அடுத்து வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் அதிகாலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அலாஸ்காவில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் நாய்களுக்கான மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. அங்குள்ள ஆங்கோரேஜ் நோமே இடையே உள்ள 1720 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போட்டி 15 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட 100 பேர் தங்களுடைய 1000 நாய்களுடன் போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் 14 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். உலக தண்ணீர் தினத்தையொட்டி இமாலய மலைப்பகுதியில் உள்ள திபெத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் பனிக்கட்டிகளால் ஸ்தூபியை உருவாக்கி காட்சிக்கு வைத்தனர். பருவநிலை மாற்றம் தொடர்பான புகைப்பட கண்காட்சிகளும் இதில் இடம்பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய இந்தியாவை கட்டமைப்பதில் இளைஞர்கள் பெரும் பங்காற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மக்களவை முதற்கட்ட தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரம் அறிவிப்பு. தேர்தல் வாக்குச்சாவடி மைய பணியாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் இன்று முதற்கட்ட பயிற்சி. சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி இந்தியா தென்கொரியா போட்டி சமனில் முடிவடைந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.